அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2024ல் இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்காக ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். அதற்கு நேர்காணலுமே முடிச்சிருந்தோம் இல்லையா. அதற்கான ரிசல்ட் எப்போ வரும் எந்த தேதியில் வரும், இந்த மாதம் வரும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7-8 மாதத்துக்கும் மேலே எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியாக அதற்கான ரிசல்ட்டுக்கான அப்டேட் கொடுத்துட்டாங்க. 5 மாவட்டங்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து மாவட்டத்துக்கு ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க மக்களே. சரிங்களா. அந்த 5 மாவட்டங்கள் என்னென்ன, அந்த 5 மாவட்டத்திலையுமே யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க, செலக்ட் ஆன உடனே நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ அதை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சரிங்களா, நம்ம வீட்டுக்கே தேடி வருமா, இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணுமா, அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் நேர்மையான முறையில் நடந்திருக்கிறதா, இல்லை பார்த்தீங்கன்னாக்கா காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்களா அப்படின்றதுக்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் போஸ்டிங்லையும் கட்டுனர் போஸ்டிங்லையும் நிறைய பேருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்களே, அது உண்மையா பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து மாவட்டங்களுக்கு ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, ஸோ அது அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டங்கள் வெளியாக போகுது, அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டில் எனக்கு கிடைக்குமா, நான் இவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறேன், இன்னும் கட் ஆஃப் இருக்குது, ஸோ எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தெளிவான ஒரு விளக்கமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரிங்களா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 3400 வேகன்சிக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதற்காக தான் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் ரிசல்ட்டோட செலெக்ஷன் லிஸ்ட்டை பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ இதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம எங்கே போயிட்டு வாங்கணும், ஸோ ஆன்லைனில் எடுக்கணுமா இல்லை நம்ம வீட்டு அட்ரஸ்க்கே வருமா, இது எல்லாமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆன நபர்களுக்கு எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் மூலியமாக அனுப்பியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது யார் யாருக்கெல்லாம் வந்திருக்குது, எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்திருக்குது, ஸோ இன்னைக்கு நாளைக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியிட போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த மாவட்டங்கள் என்னென்ன மாவட்டங்கள்ன்றதையும் தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய கவர்மெண்டோட ஜாப்ஸு ரிசல்ட்டோட அப்டேட் வீடியோஸு, அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம் வீடியோஸு, ஸோ ரேஷன் வேலையை பற்றின அப்டேட்ஸு, அதே மாதிரி ரேஷன் கார்டை பற்றின அப்டேட்ஸு, ஸோ அது மட்டும் இல்லாமல் சிறு குறு விவசாயிகளுக்கு தேவையான அப்டேட்ஸு, ஸோ அது மட்டும் இல்லாமல் கடன் தள்ளுபடிக்கான அப்டேட்ஸு, அது மட்டும் இல்லாமல் நகைக்கடன்கள் தள்ளுபடி அப்டேட்ஸு, ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், ரெகுலராக கொடுத்துட்ருக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அரியலூர் மாவட்டம், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி சொல்லிட்டு 38 மாவட்டத்திற்கும் அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க. இந்த வெப்சைட்டில் டோட்டலாக இப்போதைக்கு 5 மாவட்டங்கள் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் முதல் மாவட்டமாக திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ரிலீஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், திண்டுக்கல் கிளிக் ஏர்ன்னு இருக்கா, அதில் ரிலீஸ்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க முதல்ல. அடுத்து 2வது மாவட்டமாக ராணிப்பேட் மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது 3வது மாவட்டமாக சிவகங்கை மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க.
அடுத்தது 4வது மாவட்டமாக திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 5வது மாவட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா சற்று முன்பு தான் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகலை. சரிங்களா, அது ரிலீஸ்டுன்னு போடலை. அது என்னன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ சரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதில் வந்து ரிலீஸ்டு அப்படின்றத ஆப்ஷன் வந்து சேஞ்ச் ஆகலை இன்னும், அதுதான். ஓகேங்களா, இந்த 5 மாவட்டத்துக்கும் ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். அடுத்தடுத்து வரக்கூடிய மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம், கோயமுத்தூர், சென்னை. ஓகேங்களா, இந்த மாவட்டங்கள் அடுத்தடுத்து ரிசல்ட் வந்து வெளியிட போறாங்க. சரிங்களா, இப்போ இந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க இல்லையா, அதை நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். அதுல செலெக்ஷன் லிஸ்ட் எப்படி இருக்குன்றத தெளிவா நீங்களே பார்க்கலாம். ஸோ நீங்க ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்தோட டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடும். அங்கே போயிட்டு உடனே பார்த்தீங்கன்னாக்க சேல்ஸ்மேன் ப்ளஸ் பேக்கர் நம்ம அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை ஒன்று இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ கார்டு போகும்போது இன்டர்வியூ ஆல் டிக்கெட், இன்டர்வியூ லெட்டர், கால் லெட்டர் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் ஆயிருக்கு. ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சேல்ஸ்மேன் ப்ளஸ் பேக்கருக்கு ரெண்டுக்குமே இருக்குது இல்லையா. ஸோ சேல்ஸ்மேன்றதை நீங்கள் டச் பண்ண உடனே என்ன ஆகுனா ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ அது ஓப்பன் ஆகுனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து தெளிவாக நீங்களே பார்க்கலாம். அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய பேர். ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்த நேமு, ஸோ இனிஷியலோட இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சுகுணா அப்படின்றவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 8/7/1996. ஸோ இதில் வந்து ப்ரிவியஸ்லி செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே இதில் வந்து இருக்கு. ஸோ இதோட நீங்கள் பிடிஎஃபாக வேணும்னா கூட வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மாவட்ட வாரியா. ஸோ இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் மாவட்டத்தோட லிஸ்ட் லிங்க் வேணும் அப்படின்னா அதுக்குமே லிங்க் தரேன். நீங்கள் வந்து அதை செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து டச் பண்ண உடனே 38 மாவட்டத்தோட லிங்க்குமே ஓப்பன் ஆயிருங்க. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திண்டுக்கல் மாவட்டத்தோட அஃபிஷியல் செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தோட செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து பார்ப்போம். இல்லை ஏதோ நம்ம இப்போ திருப்பத்தூர் பார்ப்போம். ஸோ இதில் வந்து அதே மாதிரி தான் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸ்மேன் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க வேகன்சி. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், அவங்களுடைய கேண்டிடேட் நம்பர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இது சேஞ்ச் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட் ஆஃப் பர்த் இருந்தது. ஸோ அதில் வந்து அப்ளிகேஷன் நம்பர் இருந்தது. ஸோ இன்னொன்று கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கன்ஃபார்மாக இருந்தது இல்லையா. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக இருந்தது. ஸோ இதோட செலெக்ஷன் லிஸ்ட்டுமே நீங்களே பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு மாவட்ட வரையும் வந்து தனித்தனி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இதில் வந்து என்னன்னா நிறைய பேருக்கு இப்போ வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்தாச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு மாவட்டம் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. 5 மாவட்டம் வெளியிட்டாச்சு இல்லையா. ஸோ இப்போ அடுத்த வரக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரியலூர் மாவட்டம், கோயமுத்தூர் மாவட்டம், சென்னை மாவட்டம், இந்த 3 மாவட்டங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ரிசல்ட் வந்து வெளியிட போறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து மெயினாக எல்லாருக்குமே ரிசல்ட் வந்துருச்சுன்னு தெரியும். 5 மாவட்டங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நம்ம வந்து தெரியப்படுத்தியாச்சு. இப்போ வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எப்படி ரெடி பண்ணாங்க, ஸோ நேர்மையான முறையில் பண்ணாங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா காசு கொடுத்தவங்களுக்கு மட்டும் போஸ்டிங் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மனசுல சந்தேகம் இருக்கும். ஸோ அதில் எல்லாருக்குமே நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னன்னா, இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் பதிவை பொறுத்த வரைக்கும், கட்டுனர் பதிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க நேர்மையான முறையில் தான் நேர்காணல்ன்றது நடந்தது. ஆனால் அவங்க செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணும்போது காசு கொடுத்தவங்களுக்கு பாதி பேருக்கும் செலக்ட் ஆனவங்களுக்கு பாதி பேருக்கும் தான் இதில் வந்து போட்டிருக்கிறாங்க. இதுதான் உண்மை நிலவரம், ரியாலிட்டி. இதுதான் வெளியில யாரும் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா, இதுதான் நம்ம ரியாலிட்டி உண்மையாக உடைச்சி சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுதான் ரியாலிட்டியும் கூட. பாதி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கிட்டோம், இந்த போஸ்டிங் போட்டிருக்கிறாங்க, அவங்க நேம் லிஸ்ட்டுமே இதில் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேர்மையான முறையில் செலக்ட் ஆனவங்களுக்கும் ஒரு சில பேருக்கு போட்டிருக்கிறாங்க ஒரு சில மாவட்டங்களில். சரிங்களா, செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் நடந்திருக்குது. சரிங்களா, அடுத்துதான் வந்து இந்த வேலை வாய்ப்புல யாருக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியணும். நான் வந்து எனக்கு வந்து முன்னுரிமை கிடைச்சிருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, யார் யாருக்கு முன்னுரிமை கிடைச்சிருக்குது பொதுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு குடும்பத்துல வந்து முதல் பட்டதாரி, ஓகேங்களா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்துல முதல் பட்டதாரியா இருக்கிறவங்களுக்கு முதல் முன்னுரிமை கிடைச்சிருக்குது. அடுத்ததான் தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு 2வது முன்னுரிமையாக கொடுத்திருக்குது. ஸோ அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னாக்க
கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அப்பா அம்மாவை இழந்தவர்களுக்கு 3வது முன்னுரிமையாக வழங்கியிருக்கிறாங்க. அடுத்தடுத்து வந்து ஹேண்டிகேப்ஸ், ஆதரவற்ற விதவை அவங்கெல்லாம் அடுத்தடுத்து வந்து முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் வந்து இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமைன்றது வந்து தமிழ் வழியில் படித்தவங்களுக்கும் ஆதரவற்ற விதவைகளுக்கும், ஸோ அது மட்டும் இல்லாமல் முதல் பட்டதாரிகளுக்கு தான் முன்னுரிமைன்றது அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்ன கட் ஆஃப் இருந்தா இந்த வேலை கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் ஓகேங்களா? மினிமம் ஒரு 80% மார்க் எடுத்தவங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? நேர்காணல் நல்லா பண்ணவங்களுக்கும், அதே மாதிரி டாக்குமெண்ட் கரெக்ட்டா சப்மிட் பண்ணவங்களுக்கும், ஹெல்த் சர்டிஃபிகேட் ஓகேங்களா? டாக்டர் சர்டிஃபிகேட் வந்து கரெக்ட்டா சப்மிட் பண்ணவங்களுக்கும் இதுல வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ இதோட லிங்க் 38 மாடலோட லிங்க்குமே கீழே கொடுத்துறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ.